வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா டக்ட் ரூட்டிங் ஆட்டோமேட்டிக் மெத்தடில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், பட் அதில் ஆடியோ இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால இப்போ வித் ஆடியோவோட நாங்கள் திருப்பி போடுறோம். ஓகேங்களா? ஏன்னா ஆடியோ இருந்துச்சு, பட் எதனால் அந்த ஆடியோ வரலன்னு எங்களுக்கும் தெரியலை. ஸோ வித் ஆடியோ நாங்கள் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏற்கனவே அதில் இருந்த பில்டிங் வேறு, இங்கே வேறு பில்டிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு தேவையான ஏர் டெர்மினல் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸ்பேஸ் கொடுத்துட்டு எல்லாமே டக்ட் சைஸிங் பண்ணுறதுல ஹீட்டிங் அண்ட் கூலிங் லோடு அனலைசிஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஏர் டெர்மினல் எங்கே வைக்கணும், விஏவி எங்கே வைக்கணும், இதெல்லாம் வந்து இப்போ முந்தின வீடியோஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? முன்னாடி போட்ட வீடியோஸில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எப்படி வைக்கணும் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் மெத்தடில் எப்படி போகிறது. ஸோ ஆட்டோமேட்டிக் மெத்தட் போகிறதுனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் மெத்தடுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு நான் சில செட்டிங்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக் மெத்தடை பொறுத்து நம்ம செட்டிங்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு டக்ட்டு என்ன டக்ட்டு எடுக்கணும், எப்படி எல்லாமே நம்ம முன்னாடியே செட் பண்ணணும். ஸோ ஒன்று இங்கே ஹெச்விஎஸ்சி கீழே இங்கே ஒரு டவுன் ஆரோ இருக்கும், அல்லது மெக்கானிக்கல் அல்லது ப்ளம்பிங், இந்த டவுன் ஆரோ. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா மேனேஜரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா MEP செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதில் போய் மெக்கானிக்கல் செட்டிங்ஸ் இல்லை அப்படின்னா எம்எஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எம்எஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இங்கே போனீங்கன்னா சில ஹிடன் லைன் என்ன வேணும். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டு செட்டிங் தான். இதில் வேறு நம்ம மாற்ற வேண்டியதில்லை. கஸ்டமர்ஸ் வந்து சப்போஸ் சில செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். அதே மாதிரி டக்டோட செட்டிங்ஸ், ஏர் டென்சிட்டி என்ன, ஏர் டைனமிக் விஸ்காசிட்டி என்ன, டக்ட் ஃபிட்டிங் அனோட்டேஷன் சைஸ் என்ன, எல்லாமே இங்கே எது வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஆங்கிள், ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா யூஸ் எனி ஆங்கிள் எந்த ஆங்கிள் வேணாலும் வரும். செட்டான இன்க்ரிமெண்ட்னு கொடுத்திங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ 10 கொடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆகுனா 10, 20, 30, 40 இந்த மாதிரி தான் வரும். 45 டிகிரி கொடுத்திங்கன்னா வராது. ஒன்று 50 வரும், அல்லது 40 டிகிரி தான் வரும். 45 டிகிரிக்கு நமக்கு வரைய முடியாது. யூஸ் ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ் சொன்னீங்கன்னா இந்த ஆங்கிள்ஸ் தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணாது. இதில் 98 அன்டிக் பண்ண முடியாது. மீதெல்லாம் அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுனா 90 டிகிரியில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து கன்வர்ஷன், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ சப்ளை ஏர், ரிட்டன் ஏர், எக்ஸாஸ்ட் ஏர், இது என்னென்னா ஆட்டோமேட்டிக்கு தான் இது மெயினாக வேணும். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி டக்ட் கொடுக்க போகிறீங்க மெயினுக்கு. ஸோ இங்கே போய்ட்டு ரெக்டாங்குலர் டக்ட் தான் நம்ம ஜெனரலாக யூஸ் பண்ணுறோம். இனிஷியலாக என்ன பண்ணுங்கன்னா மிட்டர் எல்போ எடுத்துக்கோங்க. மிட்டர் எல்போ கொடுத்து டீஸ் எடுத்துக்கோங்க. பின்னாடி வேணும் நம்ம வந்து ரேடியஸ் எல்போ கொடுத்துக்கலாம். ஏன்னா சில இடங்களில் வந்து ரேடியஸ் எல்போ கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு ப்ராப்ளம் எரர் காமிக்கும். ஸோ மிட்டர் எல்போ நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம ரேடியஸ் எல்போவை மாற்றிக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், மிட்டர் எல்போ. ஸோ எவ்வளோ ஹைட்டில் வேணும், மிடில் எலிவேஷன் 3000 இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பிரான்ச்சுக்கு அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். மிட்டர் எல்போ 3000. ஃப்ளெக்சிபிள் டக்ட் நான் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இதே மாதிரி நீங்கள் வேணால் ரிட்டன் எக்ஸாஸ்ட் ஏர் ஆட்டோமேட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணுறதா தான் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்த ரெக்டாங்குலர் பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸஸ் அவைலபிள், இதில் யூஸ்ட் இன் சைஸ் லிஸ்ட். நீங்கள் டக்ட்டுன்னு எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சைஸ் லிஸ்ட்டு தான் காட்டும். இதில் ஏதாவது சைஸஸ் அன்டிக் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே காட்டாது. அதே மாதிரி சைஸிங் பண்ணும்போது இதில் உள்ள சைஸஸ் வச்சு தான் சைஸிங் பண்ணும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு மார்க்கெட்டில் வந்து 250க்கு கீழே கிடையாது அப்படின்னா இது கீழே உள்ளதான் நீங்கள் அன்டிக் பண்ணலாம். சைஸிங் பண்ணும்போது என்னென்னா சப்போஸ் 150 வந்தாலும் அது 250ன்னு சொல்லி தான் சைஸிங் பண்ணி கொடுக்கும். அதனால் எனக்கு என்னென்னா நிறைய எரர்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். சைஸிங் பண்ணும்போது 150ன்னு சைஸ் பண்ணிடுறேன், எனக்கு மார்க்கெட்டில் கிடைக்காது அப்படின்னா எல்லாத்தையும் நான் 250ன்னு மாற்றணும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிடும். ஓகேங்களா? இதே மாதிரி ஓவல், ரவுண்டு. ஓகே. ஸோ ப்ரெஷர் ட்ராப்புக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், நம்ம இது பண்ணும்போது ப்ரெஷர் ட்ராப் காட்டும் எவ்வளோ ப்ரெஷர் ட்ராப்ஸ். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் பைப் செட்டிங்ஸ். ஓகேங்களா? ஆங்கிள், என்ன ஆங்கிள்ஸ் வேணும். கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே. செக்மெண்ட் அண்ட் பைப்ஸ். ஸோ என்ன பைப் மெட்டீரியல் இருக்குது, ஜென்ரலாக இந்த மெட்டீரியல், சில மெட்டீரியல்ஸ் இதில் இருக்காது, நீங்கள் வேணால் இங்கே போய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இப்போ அதோட சைஸஸ், ஐடி, நாமினல் சைஸ் என்ன, ஐடி, ஓடி எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃப்ளூயிட்ஸும் அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸ்லோப்ஸ் வேணாலும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ட்ரைனேஜுக்கெலாம் நம்ம ஸ்லோப்ஸ் கொடுப்போம். கால்குலேஷன் அதே மாதிரி ப்ரெஷர் ட்ராப்புக்கு, பைப்பிங்க்கு என்ன வேணும் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே போய் ஏர் டெர்மினல் நான் செலக்ட் பண்ணுறேன்.
செலக்ட் பண்ணோன்னு இங்கே கான்டெக்சுவல் டேப்பில் போனீங்கன்னா கிரியேட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். அதில் டக்ட்னு இருக்கும். டக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா சிஸ்டம் டைப் என்ன நேம் வேணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் நேம் கொடுத்து வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ரூம் நம்பரே நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ஓகே கொடுத்துட்டு போனீங்கன்னா எடிட் சிஸ்டம்னு சொல்லிவிட்டு இங்கே போனீங்கன்னா ஆட் டு சிஸ்டம்னு வரும். எதெல்லாம் சப்ளை இருக்கோ அதெல்லாம் நமக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதோட எந்த எக்யூப்மெண்ட்டை கனெக்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ்னு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இது மேலே மவுஸை வச்சு டேப் அடிக்கலாம் அல்லது டேரெக்டாகவே கிளிக் பண்ணலாம். இப்போ வர வருஷம்லாம் டேரெக்டாகவே கிளிக் பண்ணலாம். பண்ணிங்கன்னா ஜென்ரேட் லேஅவுட், ஜென்ரேட் பிளேஸ் ஹோல்டர்னு 2 வரும். பிளேஸ் ஹோல்டருங்கிறது ஒன்றும் இல்லை, 2Dயில் எப்படி வேணும் அப்படிங்கிறத நான் வரைஞ்சி சும்மா கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இதை வேணும்னா திருப்பி நான் வந்து கன்வெர்ட் பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லி நான் டக்டாக மாற்றணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் வந்து அது யூஸ் என்னென்னா எப்படி வரும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். பட் நான் என்னென்னா டேரெக்டாகவே நான் டக்டாக மாற்ற போகிறேன். ஸோ இங்கே ஜென்ரேட் லேஅவுட். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே காட்டுற அதே ஆப்ஷன்ஸ் தான் காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், நெட்வொர்க், பெரிமீட்டர், இன்டர்செக்ஷன். ஸோ நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். ஆட்டோமேட்டிக்கலாக அதுவே ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பெரிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 5 காட்டுது. ஓகே. ஸோ இன்செர்ட் எவ்வளோ வேணும், இன்டர்செக்ஷனில் 4 காட்டுது. ஓகே. ஸோ இப்போ என்னென்னா நான் வந்து நெட்வொர்க்கில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஃபினிஷ் லேஅவுட். பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கிரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு கோடு காட்டுது. அது என்னென்னா சேம் ஹைட்டில் இல்லைங்கிறதுனால நமக்கு காட்டுது. ஸோ 3Dயில் போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ரைட்டுங்களா? ஸோ இதை நான் டிலீட் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டுக்கு நான் போகணும். ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அலைன்மெண்ட் 2 ஏஎல் இதுவும் அலைன் ஆகணும். ஓகே. திருப்பி டாப் வியூவுக்கு வரேன். வந்துட்டு இதை கிளிக் பண்ணி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் மெத்தடில் டக்ட் ரூட்டிங் எல்லாமே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுங்களா? ஓகே. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி கூடிய சீக்கிரம் நாங்கள் பண்ண பார்க்குறோம். ஓகேங்களா? அது இல்லாமல் நாங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் எடுக்கிறோம். என்னென்ன கோர்சஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் சர்டிஃபிகேட் கோட் வித் ஹேண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியலும் நாங்கள் கொடுக்குறோம். ஆன்லைனும் இருக்குது, ஆஃப்லைனும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதிலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதிலே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கால் பண்ணலாம். 2 நம்பர் கொடுத்துருக்கோம். 2 நம்பரையும் கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் செஞ்சு தரோம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.